ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான பேட்டில் இன் 5 செகண்ட்ஸ் ஆஃப்டர் மீட்டிங் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த அனிமையில் நிறைய டீட்டெயில்ஸ் வரும். நான் என்னால் முடிஞ்ச லெவலுக்கு அந்த எல்லா டீட்டெயிலையும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேட்டில் இன் 5 செகண்ட்ஸ் ஆஃப்டர் மீட்டிங் சீசன் 1 எபிசோட் 3. 5-on-5 பேட்டில் நடக்க போது உங்களுக்கு 2 மணி நேரம் இன்னும் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி மியான் ஸ்பீக்கர்ல அனௌன்ஸ் பண்றா. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்க எதுக்காக இது எல்லாத்தையும் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நாங்க ஒருத்தர் கொல்லணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கு குரூப் பேட்டில் தான் கரெக்டா இருக்கணும். அதே நேரத்தில் என்னோட டீம் கூட நான் ஒத்துமையா சேர்ந்து செயல்பட்டாதான் அவங்கள ஜெயிக்க முடியும். அதுக்கு என்னோட உண்மையான பவர் என்னங்கிறத நான் அவங்க கிட்ட சொல்லணும். அந்த ரவுடி கிட்ட என்னோட பவர் கேனன்னு சொல்லி வச்சிட்டேன். அவனும் இதே டீம்ல தான் இருக்கான். என்ன பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஒத்துமையா இருக்கிறது தான் இதுல ரொம்பவும் முக்கியம். சோ என்னோட பவர் என்னங்கிறத நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டுறேன். நீங்க நம்பினாலும் நம்பலைனாலும் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி ஒரு பட்டனை அவன் கயிறா மாத்தி காட்டுறான். உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம இப்ப எல்லாருமே ஒரே டீம்ல தான் இருக்கோம். சோ நம்ம இப்போ ஒத்துமையா இருந்தாகணும். என்னோட பேரு சபட்டாரி அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். டேய் இதெல்லாம் ஒரு பவர்னு சொல்லி தெரியுதியா அப்படின்னு சொல்லி யோரி கேட்கவும், ஆமா இதுதான் என்னோட பவர் அப்படின்னு அவன் சொல்றான். அடச்சா அப்படின்னு அவ சொல்லவும், உன்னோட பவர் என்ன அப்படின்னு அவன் கேட்கறான். என்னோட பிசிக்கல் அபிலிட்டிஸ் என்னால அதிகமாக்க முடியும் அவ சொல்றா. ஒரு குச்சியை ஸ்வாடா மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி சொல்றான். உங்களை பார்த்தா பெரிய ஃபைட்டர் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி சபட்டாரி கேட்கவும், ஆக்சுவலி நான் ஒரு ப்ரோ ரெஸ்லர். என்னோட சூப்பர் பவர் 2 செகண்டுக்கு என்னால இன்வின்சிபிளா இருக்க முடியும். இப்படிதான் அந்த பேப்பர்ல போட்டிருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ கிட்ட கேட்கவோ, இப்போ நான் அவங்ககிட்ட என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சூஸ் பண்ணிட்டு என்னோட பவர் ஹேண்ட் கேனன் அப்படின்னு சொல்லியிருந்தான். அந்த பூனை லேடி கிட்ட இருந்த அதே பவரா அப்ப என்கிட்ட மட்டும்தான் மொக்கையான பவர் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த சவட்டாரி வருத்தப்படுறான். நான் இப்பவே என்னோட உண்மையான சூப்பர் பவர் அவங்க கிட்ட சொல்லக்கூடாது. ஆனா அப்படி சொல்லலைன்னா சண்டையில அது யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஒருவேளை நான் அப்படி சொன்னோம்னா ஃபியூச்சர்ல இவங்க எனக்கு எதிரியா மாறும்போது அதுவே எனக்கு ஆபத்தா போய் முடியலாம். என்னோட உண்மையான பவரை நான் யார்கிட்ட சொல்லணுங்கிறத நான் கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு, அம்மா உன்னோட காயம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரவுடியை பார்த்து கேட்கறான். அம்மா உங்க 2 பேருக்குமே ஒருத்தர் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த சபட்டாரி கேட்கவும், போன மேட்ச்ல நாங்க 2 பேரும் தான் சண்டை போட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்ன நடந்திருக்குன்னு என்னால புரிஞ்சுக்கிட முடியுது. நீ அவங்க கிட்ட தோத்து போயிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த சபட்டாரி ரவுடிய கலாய்க்கிறான். ஒழுங்கா வாயை மூடிட்டு போய் உட்காரு. ஆக்சுவலி அவங்க எனக்கு வயித்துல அடிபட்டு இருந்ததை அனஸ்தீசியா கொடுத்து நார்மலா தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்படின்னா மேஜிக் மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க யூஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் இவங்க கிட்டயும் ஹேண்ட் கேனன்னே சொல்லிட்டேன். இப்போதைக்கு நான் இந்த பவர்லயே தான் ஸ்டக் ஆகி போய் நிக்கணும். மத்தவங்க என்ன நினைக்காங்களோ அதுதான் என்னோட பவர்னு சொல்லி போட்டுருந்துச்சு. மத்தவங்கன்னா யாரு? ஒருவேளை என் கூட சண்டை போடுறவங்க மட்டும்தானா? மத்தவங்க கிட்ட என்னோட பவரை என்னால யூஸ் பண்ண முடியாதா? இது எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறதுக்கு டீம் பேட்டில் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சரி நம்ம என்ன பண்ணலாங்கிறத பிளான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டு, யோரி உன்னோட பவர் எப்படி ஒர்க் ஆகும்? உன்னால ஸ்ட்ரென்த் மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு கேட்கவும், எனக்கு தெரியல அப்படின்னு அவ சொல்றா. உன்னால எவ்வளவு ஹைட்டா ஜம்ப் பண்ண முடியும்? ஜம்ப் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். ஆனா இவ ஜம்ப் பண்ணான்னா அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி மனசுக்குள்ள எதையோ நினைக்கிறான். ஏங்கப்பா இவளால சீலிங்க வரைக்கும் தொட முடியுதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆச்சரியப்படுதான். அவ ஸ்கர்ட் போட்டு ஹைட்டா ஜம்ப் பண்ணதுனால என்ன நடந்திருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். எங்கடா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ வேணும்னே தானே இதை பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பிடிச்சி திட்டுறா. அந்த சபட்டாரி பாத்துட்டு இருந்ததுனால அவனை பிடிச்ச ஆடின்னு அடிக்கிறா. நான் வேணும்னே எல்லாம் இதை பண்ணல. உன்னோட பிசிக்கல் அபிலிட்டிஸ் அதிகமாகும் போது உன்னோட பாடியோட வெயிட்டும் அதிகமாகுமாங்கிறத செக் பண்றதுக்கு ஒரே வழி ஜம்ப் பண்றது தான். அதுக்காக தான் அதை சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ சாரி அப்படின்னு சொல்லி யோரியும் மன்னிப்பு கேட்கறா. கைஸ் ஒரு நிமிஷம், உங்களோட எதிரியை உங்களுக்கு கொல்றதுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா நீங்க தயங்காம அவங்கள கொன்றுங்க. அந்த கேட் லேடி சொன்னதை கேட்டீங்கல்ல, இங்க கொலை பண்றதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உங்களோட எதிரி உங்களை கொல்றதுக்கு முன்னாடி நீங்க அவங்களை கொல்றதுக்கு தயாரா இருந்துக்கோங்க. கொல்றதோ கொல்லாததோ உங்க விருப்பம். அப்புறம் நான் வார்னிங் கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்ப அந்த இடத்துக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. இந்த இடம் ரொம்பவும் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நினைக்கிறா. ஆனா நம்ம ஹீரோக்கு இந்த இடம் சின்னதா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவங்க டீம்ல 5 பேருன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா ஒருத்த மட்டும் ஒரு ஷேடோக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்கான். ஒவ்வொரு டீம்ல இருந்தும் ஒவ்வொருத்தங்களுக்கும் 1-on-1 ஃபைட் நடக்கும். மொத்தமா இதுல 5 மேட்ச் நடக்கும். அதுல எந்த டீம் அதிகமா வின் பண்றீங்களோ அவங்க தான் வின்னர். ஸ்டேஜை விட்டு வெளியே போனாலோ இல்ல நீங்களே பின் வாங்கினாலோ அதுக்கு மேல உங்களால சண்டை போட முடியலனாலோ இல்ல இறந்து போயிட்டாலோ தோத்து போனதா அறிவிக்கப்படுவீங்க. இப்ப ஃபர்ஸ்ட் மேட்ச் சபட்டாரி விசஸ் ரென் காக்கி அப்படின்னு சொல்லி மியான் அனௌன்ஸ் பண்றா. அவங்க எங்களை நல்லா முட்டாளாக்கி இருக்காங்க. எங்களோட பவர்ஸ் என்னங்கறத நாங்க மத்தவங்க கிட்ட சொல்லிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இது டீம் பேட்டல்னு நினைச்சு எல்லாருமே அவங்களோட பவர்ஸ் என்னங்கறத மத்தவங்க கிட்ட சொல்லிட்டாங்க. கண்டிப்பா இவங்க எல்லாருமே ஒரு நாள் எனக்கு எதிரியா மாறக்கூட சான்ஸ் இருக்கு. பட் இந்த ஆர்கனைசேஷன் எதுக்காக இது எல்லாத்தையும் பண்றாங்க? அதுலயும் அந்த சபட்டாரி அவன் தான் எடுத்த உடனே அவனோட பவரை ஈஸியா சொல்லிட்டான். அவனை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மிஸ்டர் சவட்டாரி ப்ளீஸ் இந்த சண்டையில இருந்து நீங்க பின்வாங்கிருந்தீங்களா? ஏன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்க கூட சண்டை போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இதுல நான் தோத்து போனா அவங்க என்ன பண்ணுவாங்களோன்னு சொல்லி தெரியல. அதனால நீங்களே பின்வாங்கிருந்தீங்களா அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. இந்த ட்ரிக் எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே பாத்துட்டேன். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போதே திடீர்னு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு எங்களை அட்டாக் பண்ணுவீங்க. நீ இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஒருவேளை உன்னால சூப்பர் பவரை யூஸ் பண்ணி துணியை ஏதாச்சும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு அவன் கேட்கவும், சாச்சா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஆக்சுவலி இந்த இடத்துக்கு நான் வரும்போது இந்த ட்ரெஸ்ஸோட தான் வந்தேன். அதனாலதான் அந்த துணியை வச்சு கவர் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒன்னும் உங்களை சும்மா தோத்து போக சொல்லல. நீங்க
நீங்க என்ன வேணா பண்ணிக்கிடலாம் அப்படின்னு அவ சொல்றா. அட பாவி, அவ என்ன சொல்றா பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லவோ அவனும் அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்றான். டேய், உனக்கு வெக்கமா இல்ல, ஒரு பொண்ணு கிட்ட இப்படியா பேசுவ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திட்டவும் அவளோட ஆஃபர் எனக்கு பிடிச்சிருக்கு, அது போக என்னோட பவர் ரொம்பவோ டேஞ்சரஸ் ஆனது, தெரியாதனமா நான் அவளை கொன்னுட்டோம்னா அப்படின்னு சொல்லி அவன் பில்ட் அப் கொடுக்குறான். சரி, நம்ம வேணா இப்படி பண்ணலாம், பூவா தலையா போட்டு பார்த்து யார் வின் பண்ணாங்கிறத அனௌன்ஸ் பண்ணிடலாம், மத்தவங்க தோத்து போனதா ஒத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இவனோட பிளானும் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா எதிரியோட பவர் என்னங்கிறது இப்போ வரைக்கும் அவனுக்கு தெரியாது. இவனோட அந்த பவருமே சண்டையில பெருசா யூஸ் ஆகாது, இவன் பண்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு மட்டும் இதுல ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கிற மாதிரியே தெரியுது. உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டும் சொல்றா. இப்ப அவன் காயினை டாஸ் பண்ணவும் எல்லாரும் அந்த காயினையே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் அவனுக்கு என்ன நடக்கு அப்படிங்கறதையே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பார்த்தா அந்த காயின் கீழே வந்து விழுறதுக்குள்ளேயே அவன் உடம்புல நிறைய கத்தி மாதிரி ஒன்னு சொருவி அவன் அப்படியே அந்த இடத்துல இறந்து போயிருந்தான். என்ன மன்னிச்சிருங்க மிஸ்டர் சாவட்டாரி, எனக்கு பயமா இருந்துச்சு, அதான் உங்களை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ரென் சொல்றா. எல்லாருமே காயினை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அவ கொண்டுட்டா. ஆனா நான் அவளை பார்த்துட்டே தான் இருந்தேன். எப்போ அவளோட பவர் அவ யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்குன்னு தெரியல. அவ ஒருவேளை காத்துல எதையாச்சும் அனுப்பி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ லைட்டா கெஸ் பண்றான். ஆனா அது அவனுக்கு கன்ஃபார்மா தெரியல. கைஸ், அவனும் நம்ம டீம்ல ஒருத்தன் தான், அவனை யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி யோரி கேக்குறா. அவன் இறந்து போயிட்டான், நம்மளால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ளூ கலர் ஹேர் இருக்கிறவன் சொல்றான். சான்ஸ் கிடைச்ச உடனே எதிரியை கொல்லணும்னு அவன் தான் சொன்னான். ஆனா அவனே அவனோட வார்த்தையை கேட்கல. அவன் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி சொல்லவும், ஹே, ஒரு இறந்து போன ஒருத்தரை பார்த்து எப்படி நீ இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி ரோரி டென்ஷன் ஆகுறா. நீ சொன்னது எனக்கும் பிடிக்கல, மரியாதையா நீ சொன்ன வார்த்தையை திரும்ப எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ப்ளூ கலர் ஹேர் சொல்றான். அவங்க டீமுக்குள்ள ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லி ரென் வந்து சொல்லவோ, ஆமா நீ எதுக்காக அவனை கொன்ன அப்படின்னு சொல்லி அவங்க டீம்மேட்ஸ் கேக்குறாங்க. அவன் சொன்னதை நீங்களே கேட்டீங்களா, அவனோட பவர் ரொம்ப டேஞ்சரானது, ஒருவேளை தெரியாதனமா என்ன கொண்டிருந்தாம்னா அதனாலதான் நான் அவனை கொண்டுட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. நம்ம எல்லாருமே ஒரு டீம்மேட்ஸ், இவங்க இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, நீ சொன்னது கரெக்ட் தான் கிரிசாக்கி, ஆனா நம்ம சண்டை போடுறதுக்கான நேரம் இது இல்ல, இதை பத்தி நம்ம வின் பண்ணதுக்கு அப்புறமா பேசிக்கிடலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். ஓ ஆமா, அதுவோ கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க எல்லாருமே கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க. மேட்ச் நம்பர் 2 ஷுன் கேமகிரி விசஸ் ரென்கோ டாடரா அப்படின்னு சொல்லி மியான் அனௌன்ஸ் பண்றா. இப்ப குமகிரியும் டாடராவோ ஃபைட் பண்றதுக்காக ஸ்டேஜ்ல ஏறாங்க. இவ்வளவு பெரிய ஆளை பார்த்தா அவ பயப்படாம இருக்காண்டா, அவளோட பவர் ரொம்பவும் ஆபத்தானதா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிரசாக்கி நினைக்கிறான். இதுக்கும் ஜாக்கிரதையாரு அப்படின்னு நம்ம சொல்லப்போம். குமகிரியோ சரி ஓகே அப்படின்னு சொல்றான். 2 செகண்ட்க்கு தான் நான் இன்வின்சிபிள், சோ தேவையில்லாம என்னோட பவர்ஸ் யூஸ் பண்ணாம கையாலேயே ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஓடுறான். ரென்கோ வந்து கையை தூக்கவும் அவ அட்டாக் தான் பண்ண போறாளான்னு நினைச்சு தடுக்கிற மாதிரி ரெடியா நின்னுட்டு இருக்கான். நான் இந்த மேட்ச்ல இருந்து பின் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவ சொல்றா. எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. ஷுன் குமகிரி தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. ஒருவேளை அவளோட பவர் ஃபைட்டிங்ல யூஸ் ஆகாதோ என்னமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவனோட பவர்ஸை நான் காப்பி பண்ணி பார்த்தேன், ஆனா என்னால அதை ஆக்டிவேட் பண்ண முடியல. அவனோட பவர் அந்த அளவுக்கு பெருசா எதுவோ யூஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சோ பவரே இல்லாம அந்த ஆள் கூட சண்டை போட்டு கண்டிப்பா என்னால ஜெயிக்க முடியாது, அதனாலதான் நான் பின் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இது ஒரு டீம் பேட்டில்ங்கிறத நீ மறந்துட்டியா? நான் கஷ்டப்பட்டு என்னோட மேட்ச்ல ஜெயிச்சிருக்கேன், ஆனா நீ தோத்து போனதுனால நம்ம டீம் தோத்து போச்சுன்னா நான் கஷ்டப்பட்டு ஜெயிச்சதே வேஸ்டா போயிரும் அப்படின்னு சொல்லி ரென் வந்து டாடரோவை மிரட்டுறா. மிஸ் ரென், நீங்க கவலைப்படாதீங்க, என்னோட பவர் இந்த மாதிரி ஃபைட்டுக்கு தான் யூஸ் ஆகும், நான் நெக்ஸ்ட் மேட்ச்ல வின் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து சொல்றா. ஓ சாரி, நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ரென் அங்க இருந்து போறா. இந்த ரென் போன மேட்ச்ல கொலை பண்ணிட்டு வந்திருக்கா. அவளை பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கு, ஆனா அவளை பார்த்தமே இவ பயப்படாம இருக்காளே அப்படின்னு சொல்லி அவ ஆச்சரியப்படுதா. ஆனா டோடரோ மனசுக்குள்ள அச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள அழுதுட்டு இருக்கா. ஆக்சுவலி டோடரோவோட உண்மையான பவர் என்னன்னா, மத்தவங்களோட பவர்ஸ் அவ காப்பி பண்ணும்போது அவங்களோட பவர் என்ன அப்படிங்கறத அவளால பார்க்கவும் முடியும். குமகிரியோட பவர் 2 செகண்டுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான். 2 செகண்டுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தா என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தான் அவ அந்த மேட்ச்ல இருந்து பின்வாங்கி இருப்பா. ஆனா அவளால மத்தவங்களோட பவர்ஸ் என்னங்கறத தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறத அவ டீம் கிட்ட சொல்லியிருக்க மாட்டா. மேட்ச் நம்பர் 3 கிரசாக்கி விசஸ் சைக்கோ அப்படின்னு சொல்லி மியான் அனௌன்ஸ் பண்றா. கண்டிப்பா வின் பண்ணிருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி ரென் அந்த பொண்ணை மிரட்டி அனுப்புறா. இப்ப ஃபைட் ஸ்டார்ட் ஆகவுமே ஒரு கோழி குண்டை வச்சு கிரசாக்கி அவ அட்டாக் பண்றா. ஆனா கிரசாக்கி அசால்ட்டா அந்த கோழி குண்டை அடிச்சிருந்தான். பார்த்தா அது ரொம்ப பெரிய சைஸ்ல மாறுது. அது மட்டும் என் மேல விழுந்திருந்தா என்ன இருக்கும், இதுதான் உன்னோட பவரா அப்படின்னு சொல்லி கிரசாக்கி கொஞ்சம் ஆச்சரியப்படுதான். பரவாயில்ல, இவனோட ஃபைட்டிங் ஸ்டைல் ரொம்பவுமே சூப்பரா இருக்கு, அந்த சின்ன கோழி குண்டு கூட இவன் அசால்ட்டா அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா அவனை பார்த்து ஆச்சரியப்படுதான். ஓ அப்படின்னா நீ மோதி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டியா, அப்படின்னா நானும் இனிமே சின்ன பொண்ணுன்னு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குச்சியை ஸ்வாடா மாத்தி அட்டாக் பண்ணலான்னு சொல்லி வாரான். அவன் அந்த கோழி குண்டை தடுக்கிறான் அப்படின்னு ஒரே நேரத்துல 4 கோழி குண்டை தூக்கி போடுறா. கோழி குண்டா இருந்தா தானே அவன் ஈஸியா தடுக்கிறான்னு சொல்லி மிட்யார்லயே வந்துட்டு அது ஒரு பெரிய சைஸ் கல்லா மாத்திரா. ஆனாலுமே அதை அவன் 2 துண்டா கட் பண்ணிருந்தான். என்னோட உண்மையான பவர் என்னங்கறத பாரு ஆக்கிரா அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சு பாக்குறான். உன்னோட பவர் குச்சிய ஸ்வாடா மாத்தலாம், அந்த ஸ்வாடு எதை வேணாலும் 2 துண்டா கட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவன் பேப்பர்ல போட்டிருக்கு. இவனோட இந்த பவரை பார்த்துட்டு சைக்கோ கொஞ்சம் பயப்படுறா. ரென் அவளை மறக்கிற மாதிரி பாக்குறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ அவனோட டீம் கிட்ட அவனோட பவர் ஹேண்ட் கேனன் அப்படின்னு சொல்லியிருப்பான். சோ எல்லாருமே இப்ப நம்ம ஹீரோவோட பவர் ஹேண்ட் கேனன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து நம்ம ஹீரோவால வேற எந்த பவரையும் யூஸ் பண்ண முடியாது. அதே நேரத்துல நம்ம ஹீரோ அவங்க கிட்ட அவனோட உண்மையான பவரை சொல்லாம இருக்கிறதும் நல்லதுதான். ஒருவேளை ஃபியூச்சர்ல யாராச்சும் இவனோட எதிரியா வந்தாங்க அப்படின்னா இவனோட பவர் தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியா அவனை தோக்கடிச்சிருவாங்க. மத்தவங்க என்ன நினைக்காங்களோ அதுதான் உன்னோட பவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அந்த மத்தவங்க ஒருவேளை நம்ம ஹீரோ கூட சண்டை போடுறவங்க மட்டும்தானா, இல்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதுவா? அதே மாதிரி ஒருவேளை அவங்க பார்த்தா மட்டும்தான் அந்த பவர் ஒர்க் ஆகுமா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஹீரோக்கு இன்னும் தெரியாமையே தான் இருக்கு. இப்போ இந்த டீம் பேட்டில் வர நம்ம ஹீரோ எப்படி சண்டை போட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி ஜெயிக்க போறான் அப்படிங்கறத பொறுமையா வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.